மே 25 சண்டே ஈவினிங் பாடியில இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். சாதாரண நாட்கள்லயே சரவணா ஸ்டோர்ஸ்ல கூட்டம் ரொம்ப வழியும். இதுல சம்மர் வெக்கேஷன்ல ஒரு சண்டே ஈவினிங்னா கேட்கவே வேணாம். என் கணவரையும் சாத்விக்கையும் அழகா காமதேனு சிலைக்கு முன்னாடி நிக்க வச்சு வீடியோ எடுத்தேன். என்னையும் வீடியோ எடுங்கன்னு சொன்னப்போ இங்க வேண்டாம் அந்த பக்கம் வான்னு ஆசையா கூட்டிட்டு போய் நிக்க வச்சு வீடியோ எடுத்தாரு. கூட்டமா இருந்ததுனால பின்னாடி என்ன இருக்குன்னு கூட நான் சரியா கவனிக்கல. சூப்பர் செம்மன்னு மனுஷன் சொல்லிக்கிட்டே வீடியோ எடுத்தாரு. அப்ப கூட சந்தேகம் வரல எனக்கு. கடைசியா திரும்பி பார்த்தா பின்னாடி கிங் காங்கும் டைனோசரும் இருக்காங்க. கோயில் போயிட்டு சாமி தரிசனம் கூட கிடைக்காம திரும்பி வந்துடலாம். ஆனா சரவணாக்கு போய் லெஜெண்ட் பார்க்காம வரவே முடியாது. நாம வெளியே போகணும்னு நினைக்கிற நாள்ல தான் ஊரே அதே ஸ்பாட்டுக்கு வர முடிவு பண்ணும் போல இருக்கு. இந்த எஸ்கலேட்டர் இருக்கிறதுனால கிரௌட ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. ஏசி சுத்தமா ஃபீலே ஆகல, ஸ்வெட்டிங்கா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஸ்கூல் ரீஓபன் ஆக போறதுனால லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷனரின்னு ஸ்கூல் சப்ளைஸ் விற்கக்கூடிய பகுதிகளில் பயங்கர கூட்டம். கார்ன் ஷேப்ல ஒரு பாக்கெட் பவுச் பார்த்தேன். பெரிய தம்பிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்கலாம்னு விலை பார்த்தா 165 ரூபாய்னு போட்டிருந்துச்சு. சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு வந்துட்டேன். ஷாப்பிங் நாங்க ஒழுங்கா செய்தோமோ இல்லையோ, சாத்விக் அவருக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கையில எடுத்து ஒரு ட்ரையலும் பார்த்து அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபை ஆனாரு. என்ன இருந்தாலும் அப்பா அம்மா காசு வீணாகிட கூடாது இல்லையா, அதனாலதான் ஷாப்பிங் முடிச்சு பில் போட்டுட்டு நேரா 9th ஃப்ளோர்ல இருக்கிற கேஃபேட்டேரியாக்கு போயிட்டோம். அங்கேயும் கூட்டம் தான். உட்கார இடம் கிடைக்காம நின்னுகிட்டே தான் சாப்பிட்டோம். சரவணாக்கு போகும்போது எல்லாரும் கேஷ், டெபிட் கார்டுலாம் எடுத்துட்டு போவாங்க. ஆனா நான் மறக்காம வுடன் ஸ்பூன்ஸ் எடுத்துட்டு போயிடுவேன். அவங்க கொடுக்குற அந்த பிளிம்சி பிளாஸ்டிக் ஸ்பூன்ல சாப்பாடை எடுத்து அது நம்ம வாய்க்கு போய் சேர்றதுக்குள்ள பிரபுதேவா மாதிரி 42 முறை வளையும். வுடன் ஸ்பூன்ஸ் இருந்தா ஈஸியா சாப்பிடலாம். ஜிகர்தண்டா சாப்பிடவும் நான் எடுத்துட்டு போன ஸ்பூன் தான் கை கொடுத்துச்சு. பாவ் பாஜி ஆர்டர் பண்ணா பாஜி என்கிற பேர்ல வெஜிடபிள் குருமா கொடுத்தாங்க பாருங்க. வாங்கி ஏமாறும் நம்ம மேலதான் தப்பு. ஜிகர்தண்டாவும் நல்லாவே இல்ல. என் கணவர்கிட்ட டோஸ் வாங்கிட்டே தான் சாப்பிட்டேன். இன்னொரு முறை இங்க கூப்பிட்டேனா பாருன்னு தீர்க்கமா சொல்லிட்டாரு. நானும் சும்மா சரி சரின்னு தலையாட்டிட்டேன். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.